ஆண்டு எது? எந்த ஆண்டு குப்த சகாப்தம் தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி 320. அதில் தான் குப்த சகாப்தம் தொடங்கப்பட்டது. 240 கிபி 240 ஸ்ரீகுப்தர் ஆட்சி புரிந்திருப்பாரு. 280 கடோத்கஜன் ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் முதலாம் சந்திரகுப்தர் அவர் 319 20ஆம் ஆண்டுகளில் அரியணை ஏறுகிறார். அவர் ஆட்சி காலத்துல இருந்து தான் குப்த சகாப்தம் தொடங்கப்பட்டது. அடுத்து 2வது கேள்வி, அலெக்சாண்டர் பற்றி தவறான கூற்று எது? இதுல தவறானது எது? அலெக்சாண்டர் மாசிடோனியாவை சார்ந்தவர், சரியானது இது. அலெக்சாண்டரின் ஆசிரியர் அரிஸ்டாட்டில், இதுவும் சரியாக உள்ளது. அலெக்சாண்டர் இந்தியாவில் 19 மாதங்கள் மட்டுமே தங்கினார், சரியானது. டி, அலெக்சாண்டரிடம் அடிபணிந்த மன்னன் போரஸ், இது தவறானது. அம்பி என்ற மன்னர் தான் அலெக்சாண்டரிடம் சரணடைஞ்சிருப்பாரு. போரஸ் என்னும் புருஷோத்தமன் அலெக்சாண்டரை எதிர்த்து போரிட்டு இருப்பாரு. அப்போ தவறான கூற்று என்பது டி தான். 3வது கேள்வி, நவரத்தினங்கள் பற்றி பொருந்தாதது எது? நவரத்தினங்கள்ல பொருந்தாத இவங்க யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல அவருடைய அவையை அலங்கரித்த 9 நபர்கள், அவங்க தான் நவரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களில் இல்லாதவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டி. இவர் பல்லவர் காலத்துல வருவார். தண்டி, சூத்திரகர், காமாந்தகர், விஷ்ணு சர்மாகாந்த், இவங்கெல்லாம் குப்தர் காலத்துல நவரத்னங்கள்ல ஒருவராக இருந்தவர்கள். 4வது கேள்வி, பின் வேத கால சமயத்தின் தவறான கூற்று எது? இந்திரன் அக்னி செல்வாக்கு பெற்று விளங்கியது. இல்ல, முன்வேத காலத்துல தான் இந்திரனும் அக்னியும் செல்வாக்கு பெற்று விளங்கினார்கள். சடங்குகள் வேள்விகள் தோன்றின. ஆமா, பின்வேத காலத்துல தான் சடங்குகளும் வேள்விகளும் தோன்றின. பூசாரி தொழில் பரம்பரை தொழிலாக மாறியது. ஆமா, பரம்பரை தொழிலாக மாறியது. முக்தி, கர்மம், மோட்சம் தோன்றின. ஆமா, பின்வேத காலத்துல. அப்போ பின்வேத காலத்துல பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க தான் முக்கியமான கடவுளாக மாறுகிறாங்க. அப்போ முதல் வாக்கியமான இந்திரன் அக்னி செல்வாக்கு பெற்று விளங்கியது, அது தவறாக உள்ளது. முன்வேத காலத்துல தான் இவங்க செல்வாக்கு பெற்று விளங்கினார்கள். அஜந்தா ஓவியங்கள் டேஷ் உடன் தொடர்புடையது. அஜந்தா ஓவியங்கள் எதனுடன் தொடர்புனா பௌத்த சமயம், அதாவது புத்தரின் இந்த ஜாதக கதைகளை ஓவியமாக வரையப்பட்டுள்ளது. அதுதான் அஜந்தா ஓவியங்கள். பௌத்த மதத்துடன் மிக நெருங்கிய தொடர்பினை கொண்டது அஜந்தா ஓவியங்கள். அடுத்த கேள்வி, கரிகாலன் எந்த போரில் சேரர்கள், பாண்டியர்கள் மற்றும் 11 வேளிர்குல தலைவர்களை வென்றார்? எந்த போர்னு பார்த்தீங்கன்னா சென்னி போர். கரிகாலனுடைய இயற்பெயர் திருமாவளவன். அப்போ கரிகாலன் இந்த போர்ல தான் சேரர்கள், பாண்டியர்கள் மற்றும் 11 வேளிர்குல தலைவர்களை வென்றார். என்ன போர்னு கேட்டாங்கன்னா சென்னி போர். அடுத்து, கரிகாலனின் ஆட்சி முறையை பற்றி விரிவாக கூறும் நூல் எது? இந்த கரிகாலனுடைய ஆட்சி முறையை பற்றி விரிவாக கூறும் நூல் மதுரை காஞ்சி. இந்த நூல் கரிகாலனுடைய ஆட்சி முறையை பற்றி விரிவாக கூறுகிறது. மேலும் பத்தினப்பாளையும் கூறுகிறது. இளஞ்சேட் சென்னியின் மகன் யார்? இந்த இளஞ்சேட் சென்னி என்னும் மன்னனின் மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிகால சோழன். இவர் தான் கரிகாலனின் தந்தை இளஞ்சேட் சென்னி என்னும் மன்னன். சத்தியமேவ ஜெயதே, சத்தியமேவ ஜெயதே, அதாவது வாய்மையே வெல்லும் என்ற சொற்றொடர் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? எந்த நூல்னா உபநிடதம். அதாவது குறிப்பாக முண்டக உபநிடதத்திலிருந்து இந்த சத்தியமேத ஜெயதேவ் எனப்படும் வாய்மையே வெல்லும் என்னும் சொற்றொடர் எடுக்கப்பட்டது. ஒரு பொது மூதாதையரிடம் இருந்து உருவாகும் தலைமுறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனோ அதில் வராத சொல் எது? வம்சாவளி வரும், கொடி வழி வரும், பரம்பரை வரும். இது மூன்றுமே வரும். வராத சொல் ஜமீன்தார். அப்ப இதுதான் சரியான ஆன்சராக உள்ளது. ஜெராஸ்ட்ரிய மதத்தை சார்ந்த பாரசீக ஈரானிய நூல் இது? இந்த ஜெராஸ்ட்ரிய மதத்தை சேர்ந்த பாரசீக ஈரானிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ட் அவஸ்தா. இந்த நூல் தான் ஜெராஸ்ட்ரிய மதத்தை சார்ந்த பாரசீக ஈரானிய நூலாகும். ஜென்ட் அவஸ்தா. காரன் வாலிஸ் சட்ட தொகுப்பு தயாரிக்கப்பட்ட ஆண்டு எது? இந்த காரன் வாலிஸ் சட்ட தொகுப்பு தயாரிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1773ஆம் ஆண்டு. 1793ஆம் ஆண்டு. இந்த ஆண்டு தான் காரன் வாலிஸ் சட்ட தொகுப்பு தொகுக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டது. 1793.
சூரிய நாட்காட்டி முறையை வகுத்தவர்கள் யார்? இந்த சூரிய நாட்காட்டி முறையை வகுத்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிக மக்கள். சூரிய நாட்காட்டி முறையை வகுத்தவர்கள். பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களில் வேறுபட்டவர் யார்? பூனா ஒப்பந்தம் என்பது 1932ஆம் ஆண்டு மகாத்மா காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே நடந்தது. இதுல காந்திக்கு பதிலா மதன் மோகன் மாளவியா, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை நிறுவிய மதன் மோகன் மாளவியா அவர்கள் தான் இந்த பூனா ஒப்பந்தத்துல காந்திக்கு பதிலாக கையெழுத்திட்டவர். அதுல வேறுபட்டவர் மதன் மோகன் மாளவியா. சேரன் செங்குட்டுவன் பத்தினி தெய்வ கோயில் குடமுழுக்கு விழாவிற்கு வருகை தந்த சிங்கள மன்னன் யார்? இந்த இதுக்கு சிங்கள மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கயவாகு அப்படின்ற சிங்கள மன்னர் தான் இந்த பத்தினி தெய்வ வழிபாட்டு குடமுழுக்கு கோயிலுக்கு இலங்கையிலிருந்து வருகிறார். இரண்டு உலகிற்கும் அரசன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இரண்டு உலகிற்கு அரசன் என்று அழைக்கப்பட்டவர் துண்டாஜி வாக். இவர் தான் இரண்டு உலகிற்கு அரசன் என்று அழைக்கப்படுபவர். இரண்டாம் நந்திவர்ம பல்லவனால் ஆதரிக்கப்பட்ட ஆழ்வார் யார்? இரண்டாம் நந்திவர்ம பல்லவனால் ஆதரிக்கப்பட்ட ஆழ்வார் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார். இவர் தான் இரண்டாம் நந்திவர்ம பல்லவனால் ஆதரிக்கப்பட்டவர். பிராமணர் அல்லாதோர் அறிக்கை ஆண்டு வெளியிட்டவர் யார்? யார் இந்த பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிட்டவர் யாருன்னா தியாகராஜன் அவர்கள் தான் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிட்டவர். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கட்டப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு கட்டப்பட்டது பார்த்தீங்கன்னா 1010. ராஜராஜ சோழனால் தஞ்சையில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கட்டப்பட்டது. பெருவுடையார் கோயில். செம்பு கற்காலம் பற்றிய தவறான கூற்று எது? முதலில் பயன்படுத்திய உலோகம் செம்பு ஆகும். ஆமா, முதல்ல மனிதன் பயன்படுத்திய உலோகம் செம்பு. ஹரப்பா நகர நாகரிகம் செம்பு காலத்தை சார்ந்தது. கரெக்ட். பையம்பள்ளியில் வெண்கலம் செம்பு ஆகியவற்றிலான பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. பையம்பள்ளி வேலூர் பக்கம். ஆமா, கிடைத்தது. ஓகே. மெகாலித்திக் என்றால் பெரிய கல் என்று பொருள். மெகாலித்திக் என்றால் பெரிய கல் என்பது பொருள். ஆனா இது சிந்துவெளி அல்லது செம்பு கற்காலத்தை பற்றிய தவறான பொருள். நன்றி.